ஒரு அடர்ந்த காட்டுல குருவும் சிஷ்யனும் யானை மேல பயணம் பண்ணும்போது பொழுது போனதுனால ஒரு மரத்தடியில ஓய்வெடுக்கலாம்னு முடிவு பண்ணாங்க. யானையை பத்திரமா பாத்துக்க வேண்டியது சிஷ்யனோட வேலை. அந்த சிஷ்யனுக்கு ரொம்ப சோர்வா இருந்ததுனால யானையை கட்டி போடாம, கடவுளே இந்த யானையை பத்திரமா பாத்துக்கிறது உன்னோட பொறுப்புன்னு சொல்லிட்டு அவன் தூங்கிட்டான். அடுத்த நாள் காலையில எழுந்து பார்த்தா யானையை காணோம். யானையை கட்டி போட தானே சொன்னேன், நீ எதுக்கு கட்டாம விட்ட அப்படின்னு சிஷ்யனை பயங்கரமா திட்டினாரு குரு. அதுக்கு சிஷ்யன், நீங்க திட்டுறதுன்னா என்ன திட்டாதீங்க, அதுக்கு பதிலா கடவுளை திட்டுங்க. நீங்க தான் கடவுளை முழுமையா நம்பணும்னு சொன்னீங்க, அதனாலதான் நான் கடவுள்கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டு தூங்குனேன்னு சொன்னான். அதுக்கு குரு, உன்னோட கடமையை செய்ய வேண்டியது உன்னோட பொறுப்பு, அதுக்கு உதவ வேண்டியதுதான் கடவுளோட பொறுப்பு. நீ பிரார்த்தனை செஞ்சதெல்லாம் சரிதான், ஆனா யானையை கட்டி போட்டிருக்கணும், கட்டாம விட்டது உன்னோட தப்பு தான் சொன்ன. இதே மாதிரி தான் நம்மோட 100% முயற்சியையும் உழைப்பையும் போட்டுட்டு கடவுள் நமக்கு உதவுவாருன்னு நினைச்சா கண்டிப்பா அதுக்கான பலன் நமக்கு கிடைக்கும். ஆனா முயற்சியே பண்ணாம வெறுமனே கடவுள் நமக்கு உதவுவாருன்னு நினைச்சா கடவுளால மட்டும் இல்ல, வேற யாராலையும் உதவ முடியாது.